சமூக ஊடகங்கள் மீது அடுத்த சில நாட்களில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி பாட்சில் தெரிவித்துள்ளார். பல்வேறு வகையான மோசடிகள், பொய்ச் செய்திகள், தற்கொலைக்கு இட்டுச் செல்லும் அளவிலான பகடிவதை என சமூக ஊடகங்களில் பிரச்சனைகள் தலை தூக்கியிருப்பதால் கடும் நடவடிக்கை அவசியம் என்றார் அவர். எனினும் எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. அது போன்ற பிரச்சனைகளுக்கு இனி அனைத்து சமூக ஊடகங்களும் பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும். சிறார்கள், குடும்பங்கள் என அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதே அதன் நோக்கம் என ஃபாமி சொன்னார். மலேசியர்களை பாதித்து வரும் சமூக ஊடக பிரச்சனைகளை களைய ஏதாவது செய்யுமாறு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தையும் அதாவது MCMCயையும் அமைச்சர் உத்தரவிட்டார். சமூக ஊடக பிரபலம் ஏஷா எனும் ராஜேஸ்வரியின் தற்கொலைக்கு காரணமாக கூறப்படும் இணைய பகடிவதை தொடர்பில் கைதான பெண்ணுக்கு நீதிமன்றம் வெறும் 100 ரிங்கிட் அபராதம் விதித்திருந்தது குறித்து ஃபாமி முன்னதாக ஏமாற்றம் தெரிவித்திருந்தார். அதோடு சமூக ஊடகங்களில் குறிப்பாக ஃபேஸ்புக், டிக்டாக் நேரலைகளின் போது மற்றவர் மனம் புண்படும்படியான அல்லது அநாகரிகமான கருத்துக்களை பதிவேற்றுவோர் மீது MCMC எத்தகைய நடவடிக்கை எடுக்கிறது என்பதை தாம் ஆராய்வதாகவும் அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் வரலாற்றில் முதன்முறையாக தனியார் உயர்கல்விக் கூடங்களில் பயிலும் பினாங்கு இந்து மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளம் வழங்குகிறது. குறைந்த வருமானம் பெறும் B40 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 60 மாணவர்களுக்கு 20 லட்சம் ரிங்கிட் நிதியில் அந்த உபகார சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆக அதிகமாக ட்வின்டெக் பல்கலைக்கழகத்தில் 30 மாணவர்களுக்கும், மாசா கல்லூரியின் 9 பேருக்கும், பெனின்சுலா கல்லூரியில் 20 மாணவர்களுக்கும், பைனரி பல்கலைக்கழகத்தில் 5 மாணவர்களுக்கும் அவற்றை வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மாயிகாவின் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளம் கிடைக்கவும் பேச்சு நடத்தியுள்ளோம். இந்த உபகார சம்பளம் மேற்படிப்புக்கான கட்டணத்தை மட்டுமே உட்படுத்தியிருக்கும். மற்றபடி பல்கலைக்கழக பதிவு கட்டணம், தங்குமிட கட்டணம் போன்றவற்றை மாணவர்கள் சொந்த முயற்சியில் தேடிக்கொள்ள வேண்டும். ஆர்வமுள்ள மாணவர்கள் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் இணைய அகப்பக்கத்தில் நாளை ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை தொடங்கி கல்வி உபகார சம்பளத்திற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்திற்கான இறுதி நாள் ஜூலை 29ஆம் தேதியாகும். தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கும் அழைக்கப்படுவர். நேற்று பட்டுவத் பாகன் டாலாம் சட்டமன்ற உறுப்பினரின் சேவை மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவ்விவரங்கள் அறிவிக்கப்பட்டன. Untuk permohonan ini iaitu mereka boleh memuat turun borang rasmi di laman web Lembaga Wakaf Hindu Pulau Pinang bermula pada hari Selasa nanti. Borang akan dimuat naik di sana, so pelajar-pelajar yang berminat boleh muat turun borang itu dan isikan semua borang berserta dokumen yang diminta, lampirkan bersama, dan tarikh tutup permohonan ialah pada 29 Julai, hujung bulan ini. இந்த கல்வி உபகார சம்பளம் கிடைக்க பெரும் முயற்சி எடுத்த செனட்டர் லிங்கேஸ்வரன் மற்றும் குமரன் இருவருக்கும் அறப்பணி வாரியம் சார்பில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அச்செய்தியாளர் சந்திப்பில் பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 2 கோடி நாம் கொடுத்து இந்து மாணவர்கள், அதாவது பிணையில் வாழும், பிணையில் வசிக்கும் இந்து மாணவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நாம் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த திட்டத்துக்கு உதவி செய்த தனியார் காலேஜ், அதாவது பைனரி காலேஜ், மாசா காலேஜ், ட்வின்டெக் காலேஜ், பெனிசுலா காலேஜ் தலைமைத்துவத்துக்கு நான் இப்போது மறுபடியும் நன்றி சொல்கின்றேன். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் நாம் ஒரு மனு செய்திருக்கின்றோம். அதாவது எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர்கள் இலவசமாக பயில்வதற்கு நாம் மனு செய்திருக்கின்றோம். அந்த நற்செய்தி நிச்சயமாக விரைவில் வந்து சேரும் என்று நான் நம்புகின்றேன். அமெரிக்க அதிபர் தேர்தல் களத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிட்டே தீர்வேன் என்ற உறுதியில் இருந்த நடப்பு அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் திடீரென போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிட அவர் முன்மொழிந்துள்ளார். அதன் வாயிலாக பைடனின் மறு தேர்தல் பிரச்சாரம் நேற்றோடு முடிவுக்கு வந்துள்ளது. பைடனின் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியம் மீது சக ஜனநாயக கட்சியினரே நம்பிக்கை இழந்ததால் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2025 ஜனவரி மாதம் பதவிக்காலம் முடியும் வரையில் அதிபராக நீடிக்கப் போவதாகவும் அது தொடர்பில் இவ்வாரம் விரிவான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும் எனவும் தமது எக்ஸ் சமூக ஊடகம் வாயிலாக பைடன் அறிவித்துள்ளார்.
கடந்த அரை நூற்றாண்டில் அமெரிக்க அதிபர் ஒருவர் தனது வேட்பு மனுவை மீட்டுக்கொண்டு தேர்தலில் இருந்து பின்வாங்குவது இதுவே முதல் முறையாகும். இவ்வேளையில் 59 வயது கமலா ஹாரிஸ் அமெரிக்க வரலாற்றில் ஒரு பெரிய கட்சியை பிரதிநிதித்து அதிபர் பதவிக்கு போட்டியிடும் முதல் கருப்பின பெண் ஆவார். அதே சமயம் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஹாரிஸுக்கும் 44 விழுக்காடு சரிநிகரான ஆதரவு இருப்பது அண்மையில் ராய்ட்டர்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குவாலஸ்லாங்கூர் ஜிராமில் வெள்ளிக்கிழமையன்று 2 சிறுமிகளை கடத்திச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் நேற்று காலை கைது செய்யப்பட்டான். ஜிராமில் உள்ள வீடொன்றில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மணி 2:40க்கு அவன் கைதானதை குவாலஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் இடைக்கால தலைவர் முகமது அம்பியா நோர்டின் உறுதிப்படுத்தினார். கைதான போது அந்நபர் முரண்டு பிடிக்காமல் முழு ஒத்துழைப்பு கொடுத்தான். சந்தேக நபர் ஏற்கனவே ஒரு குற்றப்பதிவை கொண்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழும் 2001 சிறார் சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்பட ஏதுவாக ஜூலை 25ஆம் தேதி வரை அவ்வாடவன் தடுத்து வைக்கப்பட்டான். அக்கடத்தல் சம்பவம் இன்னமும் விசாரணையில் உள்ளது. கடத்தலுக்கான காரணம் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருவதாக முகமது நோர்டின் மேலும் சொன்னார். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் தாமான் ஈகான் எம்மாஸில் பெரோடுவா பேசா காரில் வந்த மர்ம நபரால் 6 மற்றும் 8 வயது சிறுமிகள் கடத்திச் செல்லப்பட்டனர். இருவரும் பின்னர் இரவு 7:45 மணி வாக்கில் தாமான் கலிசாவில் தங்களின் வீட்டருகே பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சபா தாவாவில் பெண்ணொருவரது காரின் டயர் பஞ்சர் ஆனதாக கூறி நல்லவன் போல் அவரை நெருங்கிய மர்ம நபர் திடீரென கொள்ளையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் ஜலான் பலாபகான் தாவாவில் உள்ள கார் நிறுத்துமிடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. நல்லவன் போல் நெருங்கியவன் தன் கழுத்தை பிடித்து நெருக்குவான் என அப்பெண் நினைத்திருக்க மாட்டார். மர்ம நபர் தன்னிடமிருந்த விலையுயர்ந்த பொருட்களை அபகரிக்க முயன்ற போது அவனுடன் போராடிய 32 வயது அப்பெண் சுதாகரித்துக் கொண்டு காரின் ஹார்ன் சத்தத்தை எழுப்பினார். அதை அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் கவனித்து உதவிக்கு வந்ததோடு கைபேசியில் அவனை வீடியோ எடுத்ததால் அவன் தப்பியோடினான். பாதிக்கப்பட்ட பெண் அது குறித்து போலீசில் புகார் செய்ததை அடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டு அவன் தீவிரமாக தேடப்படுவதாக தாவா மாவட்ட போலீஸ் கூறியது. திரங்கானு டுங்குனில் வயிற்றில் குழந்தையை சுமக்கும் அளவுக்கு 13 வயது நிரம்பிய மகளை கற்பழித்த சந்தேகத்தின் பேரில் தந்தை கைதாகியுள்ளார். இதில் 13 வயது அப்பெண் ஒரு மாற்றுத்திறனாளி என்பது இன்னும் வேதனையாகும். டுங்கோனில் உள்ள ஒரு கிளினிக்கில் சனிக்கிழமை இரவு மகளுக்கு பிரசவம் நடைபெற்ற போது தந்தையின் கூட்டு அம்பலமானது. அடிவயிறு வலிப்பதாக கூறியதால் மகளை கிளினிக்கிற்கு அழைத்துச் சென்ற தாய்க்கு அங்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. மகளை பரிசோதித்த மருத்துவர் அவர் நிறைமாத கர்ப்பிணி என உறுதிப்படுத்தியதால் தாய் அதிர்ச்சியில் உறைந்து போனார். சற்று நேரத்தில் மகளுக்கு குழந்தையும் பிறந்தது. தாயும் சேயும் மேல் நடவடிக்கைக்காக டுங்குன் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். மகளுக்கு 12 வயதாக இருக்கும் போதிலிருந்தே அவரை தந்தை கற்பழித்து வந்திருப்பது போலீசின் தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடல் உழைப்பு தொழிலாளியான 45 வயது அந்நபர் போதைப்பொருள் தொடர்பில் ஏற்கனவே குற்றப்பதிவை கொண்டிருப்பதும் உறுதியானது. குற்றவியல் சட்டத்தின் கற்பழிப்பு குற்றத்திற்கான 376வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு இதுவரை 88 லட்சம் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துள்ளன. இது ஒரு புதிய சாதனை என IOC எனப்படும் அனைத்துலக ஒலிம்பிக் மன்றத்தின் விளையாட்டு இயக்குனர் கிட் மெக்கனல் தெரிவித்தார். இதற்கு முந்தைய சாதனை 1996ஆம் ஆண்டு அட்லாண்டா ஒலிம்பிக் போட்டிக்காக விற்கப்பட்ட 83 லட்சம் டிக்கெட்டுகள் ஆகும். பாரிஸ் நகரில் ஒரு விளையாட்டுப் போட்டிக்கு இவ்வளவு டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருப்பதும் இதுவே முதல் முறை என மெக்கனல் சொன்னார். உலகின் அந்த மாபெரும் விளையாட்டு திருவிழா பாதுகாப்புடன் நடைபெறுவதை உறுதி செய்ய 30,000 பேர் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். 2024 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி வரும் ஜூலை 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11 வரை நடைபெறும். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டி ஆகஸ்ட் 28 தொடங்கி செப்டம்பர் 8 வரை நடைபெறும். Just watch me! Charge! Keeping
keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.